எதிரியும் கிடையாது. உண்மையிலே காங்கிரஸ் யாருக்கு துரோகம் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தானா, அவங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் துரோகம் பண்ணுச்சு. ஏன் பர்டிகுலராக காங்கிரஸை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது இல்லைங்களா தமிழ்நாட்டில், அதில் வந்து ஒரு இடத்துலையும் கூட தாவேக்கா வர கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து 3வது இடத்து 4வது இடத்து தள்ளப்பட்டுச்சு. அதாவது தாவேக்கா கட்சியை வந்து கன்னியாகுமரி மாவட்டம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல ஜெயித்த காங்கிரஸ் வந்து, அதாவது எந்த மக்கள் தாவேக்கா வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிச்சோ அந்த ஜெயித்த காங்கிரஸ் வந்து இதே தாவேக்காவுக்கு இப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து அந்த மக்களுக்கு செய்கிற துரோகமாக தான் பார்க்க முடியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்கிட்ட கேட்டிங்கன்னா இது கடமையான பெரும்பான்மையான மக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க ஆட்சியில் உட்கார வேண்டியதை நம்ம கடமைங்கிறாங்க. நியாயமான விஷயம். பெரும்பான்மையான மக்கள் வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவரும் சரி எல்லோரும் அதுதான் சொல்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவங்க ஆட்சி அமைக்கிறது தான் நியாயம். அப்படி நியாயத்தையும் தன் கடமையும் உணர்கிற காங்கிரஸ் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கணும் தாவேக்காவுக்கு. அந்த இடத்துல இவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. அப்போ அந்த கடமை உணர்ச்சியில் ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சரி, இவங்க கடமை உணர்ச்சியை வந்து ஒரு கடமை உணர்ச்சியாகவே இருக்கட்டும். ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு மத்தியில் வந்து ராகுல் காந்தி வந்து பிரதமராக இருக்கிறார். 39 எம்பி தமிழகத்திற்கு 39 எம்பி திமுகவோட ஆதரவோட ராகுல் காந்தி இப்போ வந்து பிரதமராக இருக்கிறாரு வச்சுக்கங்க. அப்போ அதே அந்த சமயத்திலும் கூட இவங்க இதே கடமை உணர்ச்சியோடு செயல்படுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தேசிய கட்சிகளில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மேலே ஒரு நன்மதிப்பு இருக்குது. இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கு தான் இதெல்லாம் வந்து இங்கே ஓட்டு போட்டு அங்கே போடுறாங்க, இதெல்லாம் துரோகமாக பார்க்கப்படுது. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேர் துரோகம் கிடையாது. அதுக்கு பேர் வியூகம், இல்லைன்னா ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரம் வெற்றி பெறுதா இல்லையான்னு பார்ப்போம்.